கார்டியாக் சைக்கிள் ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கு. ஆனா இது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க, கரெக்டா? பட் கார்டியாக் சைக்கிள் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து அதை காம்ப்ளிகேட் ஆக்கக்கூடாது. அதுல இருக்கிற ஈவெண்ட்டே 4 ஈவெண்ட் தான். ஒன்னு என்னது? ஆரிகுலர் சிஸ்டோல், ஆரிகுலர் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஆரிகுலர் சிஸ்டோல்லாம் கான்ட்ராக்ஷன் மொத்த என்டையர் கார்டியாக் சைக்கிள் 0.8 செகண்ட்ஸ்ல முடியுது. அது எப்படி நடக்குது அப்படின்னா நம்மளோட எஸ்ஏ நோட நேவி நோட்னால நடக்குது, கரெக்டா? அப்போ கார்டியாக் சைக்கிள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன நடக்குது? நம்மளோட எஸ்ஏ நோடு என்ன பண்ணும்? அதோட இம்பல்சஸை ஃபயர் பண்ணும். அப்போ ஆரிக்கல் அண்ட் ரெண்டு ஆரிக்கலுக்கும் என்ன ஆகும்? இந்த இம்பல்சஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும்போது ரெண்டு ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும், கரெக்டா? கான்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளோட ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகும். blood will flow into the ventricles blood flow ஆகும். and அதே இது வந்து என்னது? active process, but the 70% of the blood will be filled into the ventricles passively, not actively, which means இந்த SA node contractionக்கு முன்னாடி, SA node impulse வந்து secrete பண்றதுக்கு முன்னாடி, auricular contractionக்கு முன்னாடியே என்ன ஆயிருக்கும்? நம்மளோட blood filling, passive filling into ventricles it will start, கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? கார்டியாக் சைக்கிள் அங்க நம்ம SA node firing இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் அந்த ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆச்சு. ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் ஆல்ரெடி என்ன இருக்கு? ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ blood will fill into ventricles. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆரிக்கல் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளோட வென்ட்ரிக்கல்ல இருந்து blood பேக் ஃப்ளோ ஆக ட்ரை பண்ணும். அப்போ என்ன அங்க நடக்கும்? ரெண்டு வால்வ் க்ளோஸ் ஆயிரும், பேக் ஃப்ளோ ஆக விடாது. அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகும். வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? பட் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனுக்கு முன்னாடியே நம்மளோட ஏவி நோடு கண்டக்ஷன் ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது எஸ்ஏ நோட்ல இருந்து இம்பல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஆரிக்கல் ரெண்டு ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னது? நெக்ஸ்ட் ஈவெண்ட் நம்மளோட ஏவி நோடு கண்டக்ஷன். ஏவி நோட்ல இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகும். அந்த டைம்ல ஆரிக்கல் ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கும். வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆக இனி ஸ்டார்ட் ஆகல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பண்டல் ஆஃப் ஹெஸ் அண்ட் தென் பண்டல் பிரான்ச்சுக்கு வந்த உடனே பண்டல் பிரான்ச்சுக்கு அந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கும் போது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் டீபோலரைஸ் ஆகும், கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சர் டீபோலரைசேஷன் ஆகும். அப்போ வென்ட்ரிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த கான்ட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் இந்த ஃபாஸ்டா இருக்கும்போது ஹை ப்ரெஷர் இங்க ஜெனரேட் ஆகும். சரி, ஹை ப்ரெஷர் ஜெனரேட் ஆகும்போது இந்த கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் ஆனோன்னு blood பேக் ஃப்ளோ ஆக ட்ரை பண்ணும். ஸோ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆயிரும். இங்க நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னது? லப் சவுண்ட் கேட்கும். அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்மளோட blood பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸுக்கு போகும். அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் blood எங்க போகும்? அயோட்டா வழியா த்ரூ அவுட் த சிஸ்டம்ஸ்க்கு நம்ம போயிடும். இது நடந்ததுக்கு அப்புறம் இங்க நம்மளோட வென்ட்ரிகல் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன் which means diastole. அதுக்கப்புறம் ஆரிக்கல் ஆல்ரெடி ரிலாக்ஸ் ஆயிருச்சு. அண்ட் ஆஃப்டர் திஸ் டைம் என்ன ஆகும்? ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிகல் ரெண்டுமே ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கு பேர் ஜாயிண்ட் டயஸ்டோல். அப்போ கார்டியாக் சைக்கிள் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது? ஆரிகுலர் சிஸ்டோல், ஆரிகுலர் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அண்ட் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஆரிகுலர் சிஸ்டோல் 0.1 செகண்ட்ஸ். தென் ஆரிகுலர் டயஸ்டோல் எவ்வளவு நேரத்துக்கு? 0.7. ஏன்னா நம்மளோட டோட்டல் டைம் டியூரேஷன் என்ன? 0.8 செகண்ட்ஸ். அப்போ இது ரெண்டும் சேர்த்துனா ஆரிக்கல் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ரெண்டுமே என்னது? 0.8 செகண்ட்ஸ்க்குள்ள முடிக்கணும். அப்போ ஆரிகுலர் சிஸ்டோல் 0.1 செகண்ட்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 0.7 செகண்ட்ஸ் ஆரிகுலர் நம்மளோட டயஸ்டோல். அதே மாதிரி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 0.3 செகண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் எவ்வளவு இருக்கும்? பேலன்ஸ் 0.5 செகண்ட்ஸ். அண்ட் இந்த ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. என்னது? இந்த டைம்ல ரெண்டு ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிகல் ரெண்டுமே ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கும். அந்த டைம் டியூரேஷன் 0.4 செகண்ட்ஸ். ஸோ இதை வந்து மொத்தமா ஆட் பண்ணக்கூடாது. எல்லா ஈவெண்ட்டுமே ஒரே ஒரு லப் டப் அந்த சவுண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். 0.8 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். சிங்கிள் இசிஜில முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆரிகுலர் சிஸ்டோல் 0.1, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 0.3, ஆரிகுலர் டயஸ்டோல் 0.7, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் 0.4, 0.5, ஜாயிண்ட் டயஸ்டோல் 0.4 சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி 16 + 4 என்னது 20 செகண்ட்ஸ் போட 2.0 செகண்ட்ஸ் போட கூடாது. ஆர் 0.20 செகண்ட்ஸ் போடக்கூடாது. தட் இஸ் வாட் கரெக்ட்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி என்னது? அப்போ ஆரிகுலர் இங்க கான்ட்ராக்ட் ஆகும்போது வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷன் ஆகும்போது ஆரிக்கல் இங்க என்ன ஆகும்? ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் ரெண்டுமே ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கலாம். பட் ரெண்டுமே கான்ட்ராக்டட் ஸ்டேட்ல ஒன்னா இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரிகுலர் கான்ட்ராக்ஷன்ல வென்ட்ரிகல் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே, இது கான்ட்ராக்ட் ஆச்சுனா பிரச்சனை வந்துரும். ஸோ ஆரிகுலர் கான்ட்ராக்ஷன், வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன். when ventricle starts contracting, auricle will relax.
புரிஞ்சுதா? ஸோ எல்லா ஈவெண்ட்டுமே அந்த 0.8 செகண்ட்ஸ்குள்ள முடிஞ்சிரும். இதுதான் நம்மளோட கார்டியாக் சைக்கிள். ஓகே, கார்டியாக் சைக்கிள் விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், நம்மளோட ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் இங்க நடக்குமா நம்மளோடது? சி, இந்த இடத்துல வந்து கார்டியாக் சைக்கிள் இனிஷியேட் ஆகிறது எந்த இடத்துல இனிஷியேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆரிகுலர் சிஸ்டோல்ல இருந்து ஆகுது. பட் ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. என்னது, நம்மளோட ரெண்டு அட்ரியம் ரெண்டு வென்ட்ரிக்கலோட செப்டம் க்ளோஸ் ஆயிருக்கும் அண்ட் அங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த வென்ட்ரிகுலர் ஸ்டில் இட் வில் பி கான்ட்ராக்டிங் which means அந்த இடத்துல க்ளோஸ்ட் சேம்பர்ல நம்மளுக்கு கான்ட்ராக்ஷன் நடக்குது. இது கான்செப்ட் ஒரு தாட்டி நீங்க இங்க கொடுத்துருக்கிறத நீங்க ஒரு தாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் சைடுக்கு போயிரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் சொன்னதும் இது கூட கோரிலேட் பண்ணிக்கோங்க. இசிஜி உங்களுக்கு புரிஞ்சிடும், கார்டியாக் சைக்கிளும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? சோ ஐசோனா சேம், வால்யூம் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த அமௌண்ட் அண்ட் ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். அதே மாதிரி என்னது நம்மள கிட்ட இருக்கிறது வென்ட்ரிகுலர் இஜெக்ஷன் வெளியே போறது பிளட். சரியா? வென்ட்ரிகுலர் ஃபில்லிங்னா வென்ட்ரிகல்ஸ் ஃபில் ஆகுது, ஆரிக்கல்ல இருந்து பிளட் உள்ள வருது. இந்த வென்ட்ரிகுலர் ஃபில்லிங்ல பாசிவ் அண்ட் ஆக்டிவ் ரெண்டு ஃபில்லிங்குமே இருக்கு. ஐசோ வால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகும், டயஸ்டோல் ஆகும், ஆனா வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. எந்த வால்வ் ஓபன் ஆகாது, எந்த வால்வ் க்ளோஸ் ஆகாது, பிளட் ஃப்ளோ ஆகாது. பட் ஸ்டில் இட் வில் பி ரிலாக்சிங். ஓகே, ரிலாக்சிங் கரெக்டா? அதுக்கு பேர் தான் ஐசோ வால்யூமெட்ரிக் ரிலாக்சிங். க்ளோஸ்ட் சேம்பர்ல ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, which means அங்க கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகல. பிரஷர், அங்க இருக்கிற பிரஷரோட வெளியில இருக்கிற பிரஷர் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகே, சோ பிரஷர் வந்து ஃபால் ஆகும்போது வெளியில இருக்கிற பிரஷரோ உள்ள இருக்கிற பிரஷர் ரொம்ப கம்மி ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், ஹை பிரஷர் டு லோ பிரஷர் மூவ் ஆயிரும். கரெக்டா? சோ ஐசோ வால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா நம்மளோட பிரஷர் வெளி லெவல்ல இருக்கோ அதை விட இங்க அதிகமா தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ இது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். இங்க உள்ள இருக்கிற பிரஷர் வெளியில இருக்கிற பிரஷரை விட கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ரைட்? சோ இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு நீங்க யோசிங்க. டீடைலா நீங்க சம்மரன் வீடியோல போய் நீங்க பாத்துக்கலாம். சம்மரன்லயும் நான் கிளாஸ் டீடைலா கார்டியாக் சைக்கிள் எடுத்திருக்கேன். சரியா? ரைட். சோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப டீடைலா டைவ் டீப் நம்ம பண்ணிட்டு கிளாஸஸ்ல எப்பவுமே படிப்போம். அதே மாதிரி 2027க்கு உங்களுக்கு பேட்ச் இருக்கு, யக்கீனிட் பேட்ச். அந்த பேட்ச்ல நம்ம இதே மாதிரி தான் படிக்க போறோம். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஜூலைல ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதோட எல்பேண்ட் சம்வேர் கீழே எங்காச்சும் நீங்க ரன் ஆயிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட பிரைஸ் பேக் டு ஸ்கூல் அந்த ஒரு கேம்பெயின் நம்ம நடத்திட்டு இருக்காங்க பிடபிள்யூ தமிழ்நாடு. அதுல 1499. ஓகே, அந்த பிரைஸை குறைச்சி 999. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டீச்சர் சொல்லியிருப்பாங்க இதே தான் பிரைஸ் 999க்கு. ஸோ நீங்க கோ த்ரூ பண்ணி அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம டீட்டெயிலா அங்கேயும் நம்ம படிப்போம் எல்லா கிளாஸ்லயுமே. இதுதான் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, எனக்கு செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட். நான் இப்படி தான் கிளாஸ் எடுப்பேன். இந்த மாதிரி கிளாஸ் நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜாயின் பண்ண வேண்டாம். சரியா? டீட்டெயிலா நம்ம படிப்போம், கிளியரா நம்ம படிப்போம். சரியா? ஸோ see you in the next video. Bye bye.